இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஃபியூவல்ஸ். இதை வந்து நம்ம சிலபஸில் ஆக்சுவலி இதெல்லாம் கொடுத்துருக்க டாபிக்ஸ் நம்ம இதவாக பிரிச்சுக்கிறோம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஃபியூவல், கெமிக்கல் காம்போசிஷன், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், கலோரிஃபிக் வேல்யூ, ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்ஸ், நேச்சுரல் கேஸ் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட். இப்போது சும்மா இன்றைக்கி வந்து இன்ட்ரடக்ஷன் ஃபியூவல்னால் என்ன, ஒரு நல்ல ஃபியூவல்னால் எப்படி இருக்கணும், அந்த இதை பார்த்துக்கலாம். இப்போது ஃபியூவல்னால் என்ன? த சப்ஸ்டன்ஸ் விச் பேர்ன்ஸ், அதாவது எரிபொருள். சிம்பிளாக தமிழில் சொல்லணும்னா எரிபொருள். ஒரு பொருள் எரிஞ்சு நமக்கு தேவையான ஒரு சக்தி எனர்ஜியை வந்து கொடுக்கறதுனால அதுவும் எப்படி இருக்கும், அதை வந்து நம்மளால் அது பயன்படுத்தக்கூடிய வகையாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ளோசிவ் வில் ஆல்சோ கிவ் சம் எனர்ஜி, பட் இட் இஸ் நாட் யூஸபிள், இட் இஸ் டிஸ்ட்ரக்டிவ். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பெட்ரோல் வண்டியில் கம்பஷன் ரியாக்ஷன் ஆகி நமக்கு எனர்ஜி கொடுக்கறதுக்கும் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கொடுக்குற எனர்ஜியும் டிஃப்ரெண்ட். இது ஒன்று இருக்குது. ஏன்னா நம்ம எப்படி சொல்கிறது, பேர்ன் ஆகிற எல்லாமே ஃபியூவல்ஸ் கிடையாது, அதையும் புரிஞ்சுக்கணும். கம்பஷன் ஆகிறது, பேர்ன் ஆகிறது எல்லாமே ஃபியூவல்ஸ் கணக்கில் வராது. மோஸ்ட்லி எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட சப்ஸ்டன்ஸ் விச் வில் பேர்ன் are ready to give significant amounts of usable energy, typically light, heat and power, used for domestic and industrial purpose. Explosives ஏன் ஃபியூவல்ஸில் வராதுன்றது இந்த லைன்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து, கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிக்வயர்ட் ஃபார் அ குட் ஃபியூவல். ஒரு நல்ல ஃபியூவலாக இருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஃபியூவல் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும். அதாவது ஃபியூவல், இது ஃபியூவல் தான் அப்படின்றது கிடையாது, அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடையாது. அது ஃபியூவலாக இருந்துச்சுன்னா, அது நல்ல ஃபியூவலாக இருந்துச்சுன்னா, இது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்தால் நல்ல ஃபியூவல் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா அது ஃபியூவலே இல்லையான்றதான் கிடையாது, அது ஃபியூவல் தான், ஆனால் குட் ஃபியூவல் கிடையாது. இட்ஸ் அ பேட் ஃபியூவல். தட்ஸ் இட். ஒரு ஃபியூவல்ன்றது சீப்பாக இருக்கணும், ரெடி டு அவே, சீக்கிரமாக கிடச்சிடணும். ரொம்ப எப்படி சொல்கிறது, இதுக்குன்னு ரொம்ப தேடி அலைஞ்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீப்பாக இருக்கணும், ஈஸியாக கிடச்சிடணும். அதே மாதிரி இதை சேஃபாக இருக்கணும். எக்கனாமிக்கலி டிரான்ஸ்போர்ட்னால் அதுக்கோட மீனிங்ஸ்லாம் நான் ஃபர்தராக சொல்கிறேன். எக்கனாமிக்கல்னால் நமக்கு ஈஸியாக பை பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மினிமல் இதுவாக தான் இருக்கணும். இப்போது ஒரு சின்ன கம்பேரிசனே சொல்கிறேனே, நம்ம கோல் இருக்குது, யுரேனியம் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. இதை மூணுத்தில் நம்ம ஒரு எது வந்து ஈஸியாக மலிவான விலையில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்னா, ஒரு பெட்ரோலை வந்து ஒரு நல்ல சீல்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஈஸி. அதுவே கோலை வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சீல் பண்ணி வைக்கலாம், ஆனால் அதோட இன்டர்னல் டெம்பரேச்சர்னு ஒன்று இருக்குது. அது மூலமாக ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா போதும். மோஸ்ட்லி அது கூட அவசியம் இல்லை, கோலை கூட அப்படியே கூட இது பண்ணிக்கலாம். ஆனால் யுரேனியம் பொறுத்தவரையில் அதை சீல் பண்ணி வைக்கணும். எப்படின்னா, ஒரு லெட்டு இருக்குல்ல, ஒரு செம்ம திக்காக அந்த லெட்டு கோட்டிங் போட்டு அப்படி சீல் பண்ணி வைக்கணும். பிகாஸ் இட்ஸ் ஹார்ம்ஃபுல். அதனால தான் இட் ஷுட் பி சேஃப். எக்கனாமிக்கல். யுரேனியமும் ஃபியூவல் தான், ஆனால் அது சேஃப் இல்லை, எக்கனாமிக்கலும் கிடையாது. ஈஸியாக அந்த அளவுக்கு டப்புன்னு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுலாம் இது பண்ண முடியாது. இட்ஸ் இல்லீகல் ஆல்சோ. இட் ஷுட் நாட் அண்டர்கோ ஸ்பான்டேனியஸ் கம்பஷன். இப்போ தான் சொன்னேன், ஸ்பான்டேனியஸ் கம்பஷன் அது நடக்கக்கூடாது. ஒய்? பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இக்னைட் பண்ணாமல் அது பாட்டுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது, அதை யூஸே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அது மாதிரி நடக்கக்கூடாது. இட் ஷுட் நாட் ஹாவ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ. இது என்னன்றதை நான் ஃபர்தராக சொல்கிறேன். இட் ஷுட் ஹேவ் ரெண்டுமே இட் ஷுட் நாட்னு சொல்லியிருப்பேன். இட் ஷுட் ஹேவ் ஹை கலோரிஃபிக் வேல்யூ. இட் ஷுட் ஹேவ் மாட்ரேட் இக்னிஷியன் டெம்பரேச்சர். அதுக்குன்ட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே பட்டுன்னு எரியக்கூடாது. இப்போ ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா என்ன, அது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்பான்டேனியஸ் கம்பஷன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஒயிட் பாஸ்பரஸ் இருக்குது. அது எப்படின்னா, ஏருக்கு எக்ஸ்போஸ் ஆனா உடனே அந்த மைனர் டெம்பரேச்சரில் 38 டிகிரி செல்சியஸ்லேயே கபன்னு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்பான்டேனியஸ் கம்பஷன்னுவாங்க. இப்போது அதுக்குன்ட்டு
பற்ற வச்சா கொளுத்துனா கூட எரியாத மாதிரி இருக்கக்கூடாது, கொளுத்துனா எரியணும். அதான் மாடரேட் இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கணும். கம்பஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணணும். அதான் இங்கே சிம்பிளாக சொல்லியிருக்காங்க. கம்பஷன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இட் வில் நாட் கன்சிடர் ஆஸ் அ ஃபியூயல் ரேதர் தென் கன்சிடர் ஆஸ் அன் எக்ஸ்ப்ளோசிவ். கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மேசிவ் இதை வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது. இட் ஷுட் லோ மாய்ஸ்ட் கண்டென்ட். மாய்ஸ்ட் கண்டென்ட் ஏன் கம்மியாக இருக்கணும்? இப்போ நெருப்பில் தண்ணி ஊற்றினா என்ன கணக்கு வரும்? அதே தான் சிம்பிள். மாய்ஸ்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கணும். ஏன்னா மாய்ஸ்ட் கண்டென்ட் இருந்துச்சுன்னா கலரிஃபிக் வேல்யூவும் கம்மியாகிடும். த ப்ராடக்ட் ஆஃப் கம்பஷன் ஷுட் நாட் பி ஹார்ம்ஃபுல். அதாவது இப்போது அது எரிஞ்சு முடிச்சிடுது, அதை வந்து டாக்ஸிக் கேஸஸ்லாம் கொடுக்காம கொஞ்சம் க்ளீனாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதனா அந்த மாதிரி ஒரு ஃபியூல் இருக்கான்னா இருக்குது ஹைட்ரஜன் வந்து எரிஞ்சிச்சுன்னா ஆக்சிஜன் கிடையாது, ஹைட்ரஜன் எரிஞ்சிச்சுன்னா வாட்டர் கொடுக்கும். ஸோ இட்ஸ் ஹார்ம்ஃபுல்லாக கிடையாது, வாட்டர் வேப்பர்ஸ் நமக்கு ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ அது இப்போ ஹார்ம்ஃபுல் கிடையாதுனால அது ஒரு இட்ஸ் அ குட் ஃபியூவல்னு சொல்லலாம். It should not have low combustible matter or ash content. அதாவது ரொம்ப புகை விடக்கூடாது, சாம்பல் நிறைய வரக்கூடாதுன்றாங்க. சிம்பிள். பிகாஸ் ஆஃப் பொல்யூஷன். இது எல்லாமே இருந்துச்சுன்னா அது குட் ஃபியூயல். ஒரு மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா கூட குட் ஃபியூயல் தான். ஆனால் இன் லா ஆஃப் நேச்சர் நத்திங் இஸ் பர்ஃபெக்ட். தேங்க்யூ.